Good evening student. Today computer science and computer application la unit 1 chapter-2 number system la நம்ம டிஸ்கஸ் பண்றது என்ன டாபிக் அப்படினு பாத்தீங்கன்னா hexadecimal to binary conversion. So இதுக்கு முன்னால நம்ம previous classல என்னென்ன டாபிக்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு glance recall பண்ணி விடுறேன். So hexadecimal to decimal conversion, octal to binary conversion. நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன். ஸோ இந்த ஒர்க் ஷாப் அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே அசைன்மெண்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிடுங்க A4 ஷீட்டில். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷனல் பைனரி டு டெசிமல் ஈக்குவலண்ட் அப்படிங்கிற டாபிக் வரலும் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். hexadecimal to decimal conversion கம்ப்ளீட் பண்ணிட்டோம். now we can discuss about the இது எல்லாமே இப்போ 3 கன்வர்ஷன் மெத்தட் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட் வச்சு தான் எல்லாமே கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்க்குறதும் என்னென்னு பார்த்தீங்கன்னா hexadecimal to பைனரி கன்வர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட். ஸோ அதை கொஞ்சம் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ கம்பல்சரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஷின் ஆர் 3 மார்க் கொஷின் இஃப் யூ ஹேவ் ஆஸ்க் இந்த 5 மார்க் கொஷினில் கூட கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த சம்ஸ் எல்லாமே இந்த கன்வர்ஷன்ஸ் நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன்ஸ் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். ஈவன் தோ அதை ஒரு கம்பல்சரி கொஷினில் கூட கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? நவ் hexadecimal to binary conversion அப்படிங்கிற டாபிக் நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரைட் 4 bits binary equivalent for each hexadecimal digits for the given number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. for the given number using positional notation method. ஈவன் தோ இப்போ இந்த ப்ராசஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேல்யூஸ்லாம் எப்படி நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய hexadecimal வேல்யூக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா to convert binary number அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கூடிய hexadecimal வேல்யூக்கான ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூஸ் எல்லாமே நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து ரிட்டர்ன் பண்ணிக்கணும். hexadecimal வேல்யூக்கு ஈக்குவலண்டான பைனரி வேல்யூ எடுத்து லைனாக எழுதிட்டு ஆஃப்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் டிவைட் ஆஸ் 4 பிட் வேல்யூஸ். ஒவ்வொரு 4 பிட்டாக டிவைட் பண்ணோம் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட்டில் டிவைட் பண்ணோம். ஈக்குவலண்ட் ஈச் hexadecimal digits ஃபார் த கிவன் நம்பர் யூஸிங் பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட். ஸோ இந்த பொசிஷனல் நோட்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எழுதலாம். ஆர் அகைன் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அந்த டேபிளரில் வேல்யூ இருக்குது டெசிமல் நம்பருக்கு. ஒவ்வொரு நம்பர்ஸுக்குமே ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூஸ், டெசிமல் வேல்யூஸ், ஆக்டல் வேல்யூஸ், hexadecimal வேல்யூஸ் எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்குது. அந்த வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அட் த சேம் டைம் இது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கூடிய hexadecimal வேல்யூக்கு எல்லாமே ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூஸ் எழுதிடணும். பைனரி வேல்யூஸ் எழுதிட்டு டு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் 4 பிட் வேல்யூஸாக டிவைட் பண்ணிகிட்டே வரணும். இன்கேஸ் லாஸ்ட்டாக 1 டிஜிட் இருக்குது அல்லது 1 பிட் வேல்யூ இருக்குது, 2 பிட் வேல்யூ இருக்குது அப்படின்னா யூ கேன் ஆட் அட் 0. ஓகே, ஸோ அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அந்த எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கூடிய வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 8BC base 16 கொடுத்தோம் அப்படின்னாவே அது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ hexadecimal வேல்யூ. ஸோ இந்த hexadecimal வேல்யூக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணோம். hexadecimal வேல்யூக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி வேல்யூ. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய hexadecimal வேல்யூஸ் 8BC. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 8க்கு ஈக்குவலண்டாக பைனரி வேல்யூ எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த டேபிளில் அவைலபிலிட்டியாக இருக்கும் நம்மளுடைய புக்கில். ப்ரீவியஸ் பேஜ் நம்பர் சொல்கிறோம் பாருங்கள். பேஜ் நம்பர் 22ல் ஒவ்வொரு வேல்யூக்கும் ஈக்குவலண்டாக பைனரி வேல்யூ 4 பிட் வேல்யூ பேஜ் நம்பர் 22ல் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். 8க்கு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1000. B அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல். பிக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவல். அதுக்கு ஈக்குவலண்ட் அப்படியே நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா பைனரி வேல்யூஸில் பார்க்கணும் 1011. ஸோ சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 1100. ஸோ ஆஃப்டர் ஃபைனல் ப்ராசஸ் அந்த 4 பிட்டையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
முன்ன நான் வந்து மாற்றி சொல்லியிருந்தேன், ஒவ்வொன்றையும் டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது. சாரி, அதை மாற்றி சொல்லிட்டோம். ஸோ இந்த 4 பிட் வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த பைனரி வேல்யூஸ். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் என்னுடைய வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ப்ராக்கெட் கொடுத்து base 2 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பைனரி வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் டாப்பிக்காக ஒரு ஒர்க் ஷாப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு ஒர்க் ஷாப் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஒர்க் ஷாப் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸ் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ கன்வெர்ட், அதில் அந்த ஒர்க் ஷாப்பில் என்ன வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, convert the given binary number into its equivalent decimal, octal, hexadecimal number. டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் பைனரியாக இருக்குது. அந்த பைனரி வேல்யூக்கு நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம், டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஆன்சர் லாஸ்ட் கிளாஸில் நம்ம சொல்கிறேன், லாஸ்ட்டாக நான் ஃபைனலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட் the following hexadecimal number to binary numbers என்னது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட hexadecimal நம்பர் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் ஆஸ் அ பைனரி நம்பர்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் ஷாப்பை ஒரு அசைன்மெண்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுங்கள். அசைன்மெண்ட்டாக ரிட்டர்ன் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு அசைன்மெண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது இப்போது நம்பர் சிஸ்டம் எல்லாமே கம்ப்ளீட்டேஷன் பண்ணிட்டோம். நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் பைனரி ரெப்ரசன்டேஷன் ஃபார் சைன் நம்பர்ஸ். என்ன சார் சைன் நம்பர்னால் என்ன, அன்சைன் நம்பர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சைன் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, இட் இஸ் அ மைனஸ் சைன் மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அன்சைன் நம்பர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். அதான் அங்கே பைனரி ரெப்ரசன்டேஷன் ஃபார் சைன் நம்பர், அன்சைன் நம்பர் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? டாபிக் போகலாமா? ஸோ இந்த பைனரி ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராசஸில் கொடுத்துருக்கிறது. ஸோ இது ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ பைனரி இது ஒரு கம்பல்சரி கொஷினில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ஆஃப் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைன் நம்பர் ஆர் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பைனரி ரெப்ரசன்டேஷன் ஃபார் சைன் நம்பர் த கம்ப்யூட்டர் கேன் ஹேண்டில் போத். என்ன நம்பர் ஹேண்டில் பண்ணுவாங்க, போத் பாசிட்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ், unsigned and negative or sign numbers அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பைனரி ரெப்ரசன்டேஷன் ஃபார் சைன் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ், அன்சைன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? கம்ப்யூட்டர் கேன் ஹேண்டில் போத் அ பாசிட்டிவ் அன்சைன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் அ பாசிட்டிவ் அன்சைன் அண்ட் நெகட்டிவ் சைன் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப பார்க்கலாம். அன்சைன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வேல்யூ, அகைன் திரும்ப சொல்கிறேன், அன்சைன்ட் அப்படின்னா ப்ளஸ் வேல்யூ, சைன்ட் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ. சரிங்களா? மைனஸ் வேல்யூ நம்ம சொல்லி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? The simplest method to represent negative binary number is called sign magnitude. ஒரு 2 மார்க் கொஷின் இது இருக்குது. ஒரு இன்சைட் 2 மார்க் ஆர் புக் பேக் கொஷினில் ஒரு 2 மார்க் கொஷினை கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய புக்கில். ஸோ the simplest method to represent negative binary, நான் ஒரு சிம்பிளாக மெத்தடில் நான் ஒரு நம்பரை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னா நெகட்டிவ் பைனரி நம்பர்ஸ் is called sign magnitude அப்படின்னு சொல்கிறோம். is called a sign magnitude. ஓகே, சைன் மேக்னிடியூட் அப்படின்னா அது ப்ளஸ் வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதை நம்ம இங்கே எப்படி ரெப்ரசன்டேஷன், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். டிஃபைன் சைன் மேக்னிடியூட் ஆர் வாட் இஸ் அ சைன் மேக்னிடியூட் அப்படின்னா த சிம்பிளஸ்ட் மெத்தட் டு ரெப்ரசன்ட் த நெகட்டிவ் பைனரி நம்பர் இஸ் கால்டு சைன் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே,
அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா in sign magnitude method, leftmost bit is most significant bit. leftmost bit என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா most significant bit அப்படின்னு சொல்கிறோம். is called sign bit or party bit. இது ஒரு 2 mark கொஷின். ஸோ அப்போ இதுங்கிறது இது வரலும் ஒரு 2 mark கொஷின். என்ன அப்படின்னு கேட்கலாம், 2 மெத்தடாக சொல்லியிருக்காங்க. sign bit, define sign bit, or party bit, define party bit அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ in sign magnitude method the leftmost bit, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய லீஸ்ட் பிட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் எம்எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 மார்க்கில் ஃபுல் ஃபார்மும் கேட்கலாம். இது ஒரு 1 மார்க். எக்ஸ்பேண்ட் த எம்எஸ்பி அப்படிங்கிறது என்னது, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் இஸ் கால்டு சைன் பிட் ஆர் party bit. 1 மார்க் அது அப்படின்னு கேட்கலாம். the most significant bit are called dash and dash. ஸோ என்னன்னு கேட்குறோம், சைன் பிட் ஆர் party bit அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஒரு 2 மார்க் கொஷின் இருக்குது, 2 1 மார்க் இருக்குது. அதில் the numbers are represented in computers in different ways. what are the different way to represent the number systems அப்படின்னு கேட்கலாம். அல்லது the classifications of number systems அப்படின்னு சொல்லி கேட்கலாம், different wayல. சரிங்களா. ஸோ அப்போ the numbers are represented in computers in different ways என்னென்னு பார்க்கலாம். ஸோ அந்த நம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 கிளாஸிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. sign magnitude representation, 1's complement, 2's complement. ஸோ sign magnitude representation அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா unsigned number, 1's complement and 2's complement அப்படிங்கிறது என்ன நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈவன் தோ இது ஒரு 5 மார்க் கொஷினாக கூட கேட்கலாம். the numbers are represented in computers in different ways, explain detail அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்கலாம், ஒரு 5 மார்க் கொஷினாக கூட கேட்கலாம். அல்லது 3 மார்க் கொஷினில் உங்களுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, now the first one பார்த்தீங்க அப்படின்னா sign magnitude representation அப்படிங்கிறத டாபிக் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். the sign magnitude representation அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா the value of whole numbers. நம்ம சைன்ட் அப்படின்னாவே என்ன சொல்கிறோம், பாசிட்டிவ் வேல்யூன்னு சொன்னோம். அந்த பாசிட்டிவ் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோல் நம்பர்ஸ் ஆகும் ஆர் ப்ளஸ் சைன் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ அதுதான் அங்கே சொல்கிறோம், த வேல்யூ ஆஃப் த ஹோல் நம்பர்ஸ் கேன் பி டிட்டர்மைன்ட் பை சைன் யூஸ்டு பிஃபோர் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. சைன் யூஸ்டு பிஃபோர் இட். இஃப் த நம்பர் ஹாஸ் ப்ளஸ் சைன் or no sign, it will be considered as positive. in case என்னுடைய நம்பர்ஸில் சைன் ப்ளஸ் சைன் ஆர் நோ சைன், நோ எந்த ஒரு சைனும் இல்லை, ஒன் கேஸ் மைனஸ் இல்லை அப்படின்னா அது என்ன, மைனஸ் சிம்பிள் இருந்தால் தான் அது நெகட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இன்கேஸ் அந்த மைனஸ் சிம்பிள் இல்லை அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட் இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இஃப் த நம்பர் ஹாஸ் plus sign or no sign, it will be considered as positive. அப்படின்னு சொல்கிறோம். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. if the number has sign, it will be considered as negative. Are you understand? that is a basic. so plus sign இருந்தது அப்படின்னா அது பாசிட்டிவ் நம்பர், மைனஸ் சைன் இருந்தது அப்படின்னா அது நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, now one example given there. so plus 43 or 43 is a positive number. for example அவங்களே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சைன் இருந்தாலும் அது என்னது, இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். இட் இஸ் அது என்ன சொல்லலாம், இஸ் அ சைன் வேல்யூஸ் ஆர் அப்படின்னு அன்சைன் வேல்யூ. ஸோ இன்கேஸ் இங்கே நம்மளுக்கு இங்கே எப்படி இருக்குது, மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ அப்போ அங்கே மைனஸ் சிம்பிள் இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்லலாம், இட் இஸ் அ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ளஸ் 43 ஆர் 43 is a positive number, in case the front of side you having a sign or not, no problem. it is only the minus sign is a that's a process. ஸோ மைனஸ் சைன் இருந்தால் மட்டும்தான் அது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்ல முடியும்.
In sign binary representation, the leftmost bit considered as sign bit. இது ஒரு 2 mark question. Define sign bit அப்படின்னு சொல்லி கேட்கலாம். Inside question, in sign binary representation, the leftmost bit is considered as sign bit. Define sign bit or what is sign bit அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இங்கே இது மட்டும் எழுதுனா போதும். only 2 line. ஸோ அது நல்லா ரெப்ரசன்டேஷன் பண்ணி இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. சைன் நம்பர் ரெப்ரசன்டேஷன், த லெஃப்ட் மோஸ்ட் பிட் இஸ் கன்சிடர் ஆஸ் சைன் பிட். லெஃப்ட் மோஸ்ட் பிட் கன்சிடர் ஆஸ் சைன் பிட் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லலாம் லெஃப்ட் மோஸ்ட் பிட். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஃப் this bit is 0, it is a positive number. If this bit is 0, it is a positive number, and if it 1, it is a negative number. என்ன சார் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. if this bit is 0, இந்த என்ன சொல்லலாம் லெஃப்ட் மோஸ்ட் பிட் இஸ் கன்சிடர் ஆஸ் சைன் பிட் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அப்போது எனக்கு 0வாக இருந்தது அப்படின்னா அது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா a பாசிட்டிவ் நம்பர். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சைன் பைனரி நம்பரில் லெஃப்ட் மோஸ்ட் பிட் இஸ் 0 அப்படின்னா இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். இன்கேஸ் த லெஃப்ட் மோஸ்ட் பிட் வேல்யூ இட் இஸ் அ 1, இட் இஸ் அ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? therefore a sign binary number has 8 bits. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைன் நம்பர் ரெப்ரசன்டேஷனுக்கு அதில் 8 பிட் வேல்யூ தான் இருக்கணும். அதுக்கு லெஸ் வேல்யூ இருந்தது அப்படின்னா இட் இஸ் நாட் பைனரி நம்பர் ஈக்குவலன்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்ல முடியும். only 7 bits used for storing values magnitude அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி எத்தனை பிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க 7 பிட். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஷின். இதுவும் 1 மார்க். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லெஃப்ட் மோஸ்ட் பிட் 0 அப்படின்னா அது பாசிட்டிவ், அது ஒரு 1 மார்க்கு. த லெஃப்ட் மோஸ்ட் பிட் 1 இஸ் 1 வந்து அப்படின்னா அது நெகட்டிவ் நம்பர், அது ஒரு 1 மார்க்கு. now after only 7 bit used for storing values, 7 bit value used for storing a values அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த magnitude and the 1 bit used for sign. ஸோ இந்த 8 பிட்டில் 1 bit value for representation as a sign for positive or negative அப்படின்னு டினோட் பண்ணக்கூடிய ஒர்க் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த another 1 பிட்டில் இருக்குது. ஸோ அப்போ அந்த 8 பிட் வேல்யூஸ் எல்லாமே சேர்ந்தது எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி நம்பர். ஆனால் அந்த பைனரி நம்பர்ஸில் எனக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கிறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 டிஜிட்ஸ் மட்டும்தான் எனக்கு என்னுடைய பைனரி வேல்யூ ரெப்ரசன்டேஷன் பண்ணோம். 1 பிட் ஆர் யூஸ்டு ஃபார் இட் இஸ் எ சைன் ஆர் அன்சைன் வேல்யூ அப்படின்னு ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நான் அதுக்கு அடுத்த டாபிக் பார்க்கலாமா? ஸோ தட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன் திஸ் எக்ஸாம்பிள் 43 இஸ் ரெப்ரசன்டட் இன் மெமரி ஆஸ் ஃபாலோஸ். 43 ரெப்ரசன்ட் இன் மெமரி ஆஸ் ஃபாலோஸ். எப்படி இந்த ப்ளஸ் 43 அப்படிங்கிறது நம்ம எங்கே நம்மளுக்கு ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் நிறைய திங் இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் இந்த பாக்ஸில் எனக்கு நிறைய 1 மார்க் இருக்குது. இட் இஸ் அ சைன் பிட். சைன் பிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூ இட் இஸ் அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்னு ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்கான சைன் பிட். ஸோ இந்த பிட் நம்மளுக்கு 0வாக இருந்தது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 ரெப்ரசன்ட் தட் த நம்பர் இஸ் பாசிட்டிவ். தட் த நம்பர் இஸ் பாசிட்டிவ். அட் த சேம் டைம் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் எம்எஸ்பி. எம்எஸ்பி அப்படிங்கிறது என்னென்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். இதுதான் இங்கே நம்ம எம்எஸ்பி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த வேல்யூ இந்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வேல்யூ இஸ் 0 அப்படின்னா இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர்.
the most significant value 1 is negative number. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. The remaining 8 bit values, the magnitude value என்னுடைய நம்பருக்கான binary value, then least இந்த சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ LSP அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா least significant bit. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 1 மார்க் மேலே இருக்குது, 4 1 மார்க் பக்கம் இருக்குது. ஸோ the MSP, the most significant bit அப்படிங்கிறது MSP, அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 0. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா the most significant bit is 0 அப்படின்னா அது பாசிட்டிவ் நம்பர். the most significant bit 1 அப்படின்னா நெகட்டிவ் நம்பர். the remaining 7 bit என்ன வேல்யூன்னு சொல்கிறோம், magnitude value அப்படின்னு சொல்கிறோம். now last in the left hand சைடில் பார்த்தீங்கன்னா least significant bit LSP அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. now அதுக்கடுத்தது அதே சேம் +43 பார்த்தோம். அடுத்தது நம்ம இப்போ பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய -43 can be represented என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா represented in memory as follows. first most significant bit. ஸோ இங்கே 1 இருந்ததுனால இங்கே இது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a negative value. ஸோ இங்கே 0 இருந்தது அப்படின்னா அது என்ன வேல்யூவாக மாறும், +43. do you understand? So the most significant bit value is 0, it is a positive number. The most significant value is a 1, that is a negative value. The remaining already நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், the remaining 8 bit are magnitude value. The last is a LSP, least significant bit value, most significant bit value. இதில் என்ன அவங்களே கொடுத்துருக்காங்க, the 1 is represented, the number is negative. ஸோ என்னுடைய வேல்யூவில் most significant bit value is a 1 means the value are negative அப்படின்னு சொல்கிறாங்க. now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட்டேஷன் எதை கம்ப்ளீட்டேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற டாபிக் நம்ம கம்ப்ளீட்டேஷன் பண்ணியிருக்கோம். now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர்ஸ். ஸோ இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். now ஸோ இங்கே ஒன்ஸ் அப்படின்னா இது என்ன சார் ரெப்ரசன்டேஷன் பண்ணோம், வாட் இஸ் அ ஒன்ஸ், வாட் யூ ஆர் டூ, அதில் என்னென்ன மாதிரியான ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறோம், என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் வேல்யூ ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது தெரியும். நம்பர்ஸை பைனரி நம்பர்ஸா அல்லது அதர் டெசிமலா ஆக்டலா ஹெக்ஸாடெசிமலா அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே நம்ம ரெப்ரசன்டேஷன் சொல்கிறோம். if you are discussed for all the values are only related to binary values. ஸோ இங்கே நம்ம இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய பைனரி வேல்யூக்கு தான் நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம். திஸ் இஸ் an easier approach to represent sign number. 1 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்கலாம், which is the easier approach to represent the sign numbers அப்படின்னு சொல்லிட்டு. to represent the sign number in the easier manner எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க இன்சைடில். dash easier approach to represent sign number அப்படின்னா ஒன் ஆப்ஷன் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட், சைன் மேக்னிடியூட் ஆர் டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். this is for negative numbers only. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது எதுக்கு ரெப்ரசன்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஆஸ் நெகட்டிவ் நம்பர் இஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் இஸ் 1. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் 1 இருந்தது அப்படின்னா தான் அது என்னவா மாற்ற முடியும். ஸோ நெகட்டிவ் நம்பர் 1 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாவே அது என்னது நம்மளுடைய நெகட்டிவ் நம்பர். அதை நம்ம திரும்ப ஒன்ஸாக மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் நம்பராக மாறும். ஸோ அந்த பாசிட்டிவ் நம்பராக மாற்றுறதுக்கு சர்டைன் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இங்கே பார்ப்போம். இதில் 2 1 மார்க் இருக்குது, இது ஒரு 1 மார்க் கொஷின் அண்டு இது ஒரு 1 மார்க் கொஷின் நோட் பண்ணி கொடுத்துட்டேன். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. now the steps to be followed to find the ones complement of a number. even if you ask in a 3 mark கொஷினில் கூட இது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. what are the steps to be followed to find the ones complement of a number? so step 1,
convert given decimal number into binary. Convert given decimal number into binary. In case எனக்கு கொடுத்துருக்கூடிய நம்பர் டெசிமல் நம்பராக இருந்தது அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி நம்பர்ஸ்னால் ஜீரோஸ் ஒன்ஸாக மாற்றணும், ஜீரோஸ் அண்டு ஒன்ஸாக மாற்றணும். தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா check if the binary number contain 8 bits. Mainly ரொம்ப important, very important thing. என்ன பண்ணோம், if you check the binary number contain 8 bits, அதில் நம்ம மாற்றின நம்பர்ஸ் பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ண வேல்யூஸ், டெசிமல்லேருந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ண வேல்யூவில் 8 பிட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இஃப் லெஸ், இன்கேஸ் கம்மியாக இருக்குது, வேல்யூஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ add 0 at the leftmost bit. அது ஒரு 1 மார்க் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. where you can add to the less bit value அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷனில் லெஃப்ட் மோஸ்ட் பிட்டில் நம்ம ஆட் பண்ணோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? லெஸ் ஆட் 0 at the left most bit to make it as 8 bit. To make it as 8 bit, அது 8 bit வேல்யூவாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சபிலிட்டி பண்ணோம். Now step 3, invert all bits. Invert அப்படின்னு என்ன சார்? what do you mean by invert? மாற்றுறது, சேஞ்ச் பண்ணுறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா invert all bits. எக்ஸாம்பிள், change 1 as 0. அப்படியே ஆப்போசிட், 1ஆக இருந்தால் 0, 0வாக இருந்தால் 1. அதுதான் invert அப்படின்னு சொல்லுவோம். ஸோ change 1 as 0 and 0 as 1 அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மாற்றணும். சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர் எதுக்கு மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் மாற்ற முடியும். நெகட்டிவ் நம்பர் வச்சு பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலி என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ அந்த நெகட்டிவ் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்மளுடைய ப்ரெசன்டேஷனை நம்ம மாற்றிக்கலாம். இப்போது கிவன் நம்பர் -24. சார் இதுக்கு எப்படி நம்ம வேல்யூ எழுதுறது? இந்த கிவன் நம்பருக்கு நமக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் 4 பிட் வேல்யூவில் நம்மளுடைய பைனரி வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அப்போ அதை எப்படி நான் ரைட் பண்ணுறது, எப்படி நான் டேபிளில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 அப்படிங்கிறப்போ 2க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 0010 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0100ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. how we can return or 24 ஈவன் சிம்பிளி டிவிஷன் பை 2 மெத்தட் இருக்கு இல்லைங்களா? அந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னாலும் இதுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை கீழே பாட்டம்லேருந்து டாப் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? இதனுடைய ஆப்போசிட் ஜீரோஸ் எல்லாமே என்னவாக மாற்றிருக்காங்க? ஒன்ஸ். 1 என்னவாக மாற்றிருக்காங்க? ஜீரோஸ். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? ஸோ இதுதான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர். ஈவன் இஃப் யூ ஆஸ்க் இந்த 2 மார்க் கொஷினில் அல்லது கம்பல்சரி கொஷின்லேயே சில டைமில் அதை கேட்குறாங்க. சரிங்களா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர்ஸ் புரியுதா? நான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 2's காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன். 2's காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த 2's காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2's காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் நம்பர்ஸில் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி ஒர்க் அவுட், எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 2's காம்ப்ளிமெண்ட் மெத்தட் ஃபார் நெகட்டிவ் நம்பர் இஸ் ஆஸ் ஃபாலோஸ். இதில் என்ன நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2's காம்ப்ளிமெண்ட் மெத்தட் ஃபார் நெகட்டிவ் நம்பர்ஸ். அதுலேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் வச்சு தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கன்வெர்ட் ஆஸ் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணோம். இந்த 2's காம்ப்ளிமெண்ட் மெத்தட் ஃபார் நெகட்டிவ் நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மெத்தடாக இருக்கும். சரிங்களா? பாசிட்டிவ் வேல்யூ என்ன பண்ணலாம்? நெகட்டிவ் வேல்யூவாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சில ஸ்டெப்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் 2's காம்ப்ளிமெண்ட்டில் சில ஸ்டெப்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இன்வெர்ட் ஆல் பிட்ஸ்
in binary sequence, invert all bits in binary sequence, exchange every 0 to 1, every 0 to 1. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரியே இங்கே பண்ணியிருக்காங்க. 0லாம் 1 ஆகும், 1ஆலாம் எல்லாமே மாற்றிருக்காங்க 0வா. அண்டு every 1 to 0, சரி every 1 to 0, அதான் நம்ம சொல்ல முடியாது. 0வாக இருந்ததுன்னா 1ஆக மாற்றுறோம், 1ஆக இருந்தால் 0வாக மாற்றுறோம். இஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். என்ன சார் இப்போ தானே ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆட் 1 to the result to the least significant bit LSB. ஸோ இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும் இல்லையா, அந்த வேல்யூவோட என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கேருந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வேல்யூ 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா அது என்னவாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டூஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூவாக மாறும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். டூஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் -24 base 10 கொடுத்துருக்காங்க வேல்யூ. இதுக்கு பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் 24 + 24 நான் மாற்றிட்டேன். சரிங்களா? 1100. ஸோ இது என்னவா மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் 8 பிட் வேல்யூவாக மாற்றணும். +24 அப்படின்னா 1100. ஆனால் நம்மளுக்கு புக்கில் 24 வரணும் இல்லை, அது சம் கால்குலேஷன் மூலிமா கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம என்ன சொன்னோம், ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2 அப்படிங்கக்கூடிய மெத்தட் வச்சு கால்குலேட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை என்னவா மாற்றிட்டேன் அப்படின்னா 8 பிட் ஃபார்மேட். இங்கே எனக்கு எத்தனை பிட்டு கிடச்சிருக்கு, 5 பிட்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ அதை ஈக்குவலண்ட் ஆஃப் 8 பிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி, 8 பிட்டாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், ஜீரோஸ்லாம் என்னவா மாற்றிருக்கேன், 1ஆக மாற்றிருக்கேன். ஜீரோஸ்லாம் 1 என்னவா மாற்றிருக்கேன், 0வாக மாற்றிருக்கேன். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ஸோ இது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். தென் ஃபைனலி டு ஆட் 1 எங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் இங்கே 1 ஆட் பண்ணோம். ஸோ ஆட் பண்ணி எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க -24. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஒரு பாசிட்டிவ் பைனரி வேல்யூஸ் கொடுத்துட்டு அதை நெகட்டிவாக மாற்றுங்க, நெகட்டிவ் நம்பர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி 1 மார்க்லையும் கேட்கலாம், அதில் 2 மார்க்கில் கொஷின் கேட்கலாம். ஸோ அப்போ நெகட்டிவ் வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ராசஸ் பண்ணணும். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டோட ஒரு வேல்யூ மட்டும் ஆட் பண்ணணும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்டு இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அட் த சேம் டைம் இது ஒரு 3 மார்க் கொஷினா அல்லது 5 மார்க் கொஷினாக கேட்கலாம். எப்படி அப்படின்னா numbers are represented in computer in different ways. What are the different ways that numbers are represented அப்படின்னா 3 way represented the numbers. One is a sign magnitude representation, ones complement, டூஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டாபிக் கம்ப்ளீட்டேஷனில் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஒரு ஒர்க் ஷாப் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு அசைன்மெண்ட்டாக எழுதி எனக்கு கொடுத்துருக்கணும். A4 ஷீட்டில் அசைன்மெண்ட்டாக எழுதி எனக்கு கொடுங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ரைட் த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் நம்பர் ஃபார் த ஃபாலோயிங். இப்போ இதில் 2 ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்டு டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஃபார் த கிவிங் நம்பர் என்னது எல்லாமே டெசிமல் நம்பர்ஸ். ஓகே, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணி ஒரு அசைன்மெண்ட்டை எனக்கு சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? நவ் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பைனரி அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சார்? ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் பார்த்திங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆட், சப்ட்ராக்ட், மெயினாக அதை 2 சொல்லுவோம், அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த 2 ஆப்ரேஷன் ஹவ் வி கேன் பர்ஃபார்ம், எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும், என்ன மாதிரியான ப்ராசஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பைனரி அரித்மெட்டிக் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஸ் அ டெசிமல் நம்பர்ஸ் இது என்னவா ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டெசிமல் நம்பர்ஸ் த பைனரி நம்பர் ஆல்சோ பர்மிட் கம்ப்யூட்டேஷன்ஸ் லைக்
டெசிமல் நம்பர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டெசிமல் நம்பர் வச்சு நம்ம பைனரி நம்பர் ஆல்சோ பர்மிட் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் கம்ப்யூட்டேஷன் லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன். ஸோ இந்த 4 ப்ராசஸும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னுடைய பைனரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ண முடியும். த ஃபாலோயிங் செஷன் டீல்ஸ் ஒன்லி வித் த பைனரி அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இதில் ரெண்டு மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பைனரி அடிஷன் அண்டு பைனரி சப்ட்ராக்ஷன். ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஷின் அல்லது 3 மார்க் கொஷினை கம்பல்சரியாக ஒரு கொஷின் கேட்கலாம், அல்லது 1 மார்க் கொஷினில் உங்களுக்கு கொடுத்து கம்பல்சரியாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. புரியல அப்படின்னு சொன்னால் இதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நவ் ஸோ பைனரி அடிஷன், த ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் அ பைனரி அடிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பைனரி அடிஷன் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். த ஃபாலோயிங் டேபிள் இஸ் யூஸ்ஃபுல் வென் ஆடிங் அ 2 பைனரி நம்பர்ஸ். ஸோ இப்போ நார்மலி ஒரு ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம நார்மல் கால்குலேஷன் ஆட் அப்படின்னாவே என்ன சொல்லுவோம், 1 + 1 2 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்மளுக்கு பைனரி நம்பர்ஸில் 1 + 1 என்ன, 0 + 1 என்ன, 0 + 0 என்ன அப்படிங்கிறது தான் இங்கே உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேபிளர் ஃபார்மேட் இஸ் a very very important one. ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 0 + 0, what is that? 0. 0 + 0 0. இது நார்மலி எல்லாத்துக்குமே ஒரே ப்ராசஸ் தான். 0 + 1 1, 1 + 0 1, 1 + 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10. 1 + 1 is a 10. ஸோ அதில் என்னுடைய வேல்யூ எதை வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வச்சுக்கணும். கேரி நாங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணிக்கணும். என்ன சார் இங்கே கம்ப்யூட்டரில் இப்படி சொல்கிறீங்க, 1 + 1 10ன்னு சொல்கிறீங்க? ஆமாம், இது பைனரி அடிஷனுக்கான ரூல். பைனரி ரெப்ரசன்டேஷன் நம்பர்ஸில் இது மாதிரி தான் ப்ராசஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ 1 + 1 என்னது 10. 10ல் 0 வச்சுக்குவோம், 1 கேரியாக ரிமைன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அங்கே கீழே டேபிளர் ஃபார்மேட்டில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். So 1 + 1 is a 10. 1 + 1 is a 10 is considered as some 0 and the 1 is carry bit. Some 0, 1 is a carry bit அப்படின்னு சொல்கிறோம். This carry bit is added with the previous position அப்படின்னு சொல்கிறாங்க. With the previous position of the bit pattern அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்க. நான் அதுக்கடுத்து டிஸ்கஸ் பண்ணலாமா? ஸோ இந்த பைனரி அடிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் புக்கில் கொடுத்துருக்கக்கூடியது. ஸோ பைனரி ஆட் ப்ராசஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1011 base 2 + 1001 அப்படிங்கிறது தான் நம்மளோட கொடுத்துருக்கூடிய ஆடுக்கான வேல்யூ. ஸோ உங்கள் ஆட் பண்ணுறதுக்காக நான் இங்கே எழுதியிருக்கேன், நம்பர்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். ஸோ நம்ம ஆட் பண்ணிகிட்டே பார்க்கலாம். 1 + 1 என்னது? இங்கே 1 + 1 என்னது 10. ஸோ 10ல் என்ன பண்ணுறோம், 0 இங்கே வச்சுக்கிறோம். ரிமைன் கேரி எங்கே போகுது, இங்கே வந்துடுது. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் 1 + 1 என்னது 10. 10ல் 0 இங்கே, அந்த ரிமைண்டர் கேரி இங்கே. ஸோ ஆஃப்டர் 1 + 0 1, 1 + 0 1. சரிங்களா? ஸோ இங்கே 1 போட்டோம். நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 + 1 என்னது 10. ஸோ 10ல் 0 இங்கே, கேரி 1 இங்கே. ஸோ இதுதான் என்னுடைய ப்ராசஸ். ஸோ இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலி கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10100 10100 அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ. நவ் ஆஃப்டர் எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம் இந்த கிளாஸில். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். நவ் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2, perform binary addition for the following numbers 23 base 10 plus 12 base 10 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன பார்த்ததில் என்ன உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே பைனரி வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க.
இதில் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. perform binary addition for the following. இங்கே இப்படி 10ங்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதை டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெசிமல் நம்பர்ஸ் என்னவா மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா convert 23 and 12 into binary form அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே 23க்கு ஈக்குவலண்டாக பைனரி வேல்யூ நான் இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ 23க்கு ஈக்குவலண்டாக பைனரி வேல்யூ நான் இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ 2's பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2's பவர் மெத்தடு நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ இங்கே 1 2 3 4 5 இங்கே நம்பர் கொடுத்துருக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கூடிய வேல்யூஸ். 2's பவர் மெத்தடில் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம பொசிஷனல் நோட்டேஷன் வேல்யூ மெத்தட் அவைபிலிட்டியாக இருக்கும் இல்லையா, நம்மளுடைய டேபிள் அவைபிலிட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த டேபிள் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த வேல்யூஸில் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ எந்த வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ். ஸோ ஆர் அதர்வைஸ் 2 3 அதுக்கு ஈக்குவலண்டாக பைனரி வேல்யூஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 2 3க்கு பைனரி வேல்யூஸ். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே கிடைக்கும் போது 1 2 3 4 5 பிட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க 2 add 3 0 ஆட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அட் த சேம் வே ஃபார் 12க்கு ஈக்குவலண்டாக பைனரி வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. 12க்கு ஈக்குவலண்டாக பைனரி வேல்யூ 2 powers மெத்தட். ஸோ 0 0 1 1 12க்கான வேல்யூஸை கொடுத்துருக்காங்க 2's பவர் மெத்தடில். ஆஃப்டர் அதுக்கு ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூவில் 1 2 3 4 வேல்யூ தான் கிடச்சிருக்கு. ரிமைனிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 வேல்யூ 0 ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா 8 பிட் வேல்யூவாக தான் இருக்கணும். ஸோ 8 பிட் வேல்யூவில் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய ப்ராசஸை கம்ப்ளீட்டேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆஃப்டர் அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் ப்ராசஸ் பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய நம்பர்ஸ் 23 12 அதுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி நம்பர்ஸ். இது எல்லாமே அதுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி நம்பர்ஸ் இதெல்லாம். ஸோ இதுவும் 12க்கு ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி வேல்யூஸ் 8 பிட் வேல்யூஸாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நவ் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம் 1 + 0 1 1 + 0 1 1 + 1 என்ன நம்மளுக்கு வரும் 10. ஸோ இங்கே 0 1 + 1 என்ன சொல்லியிருக்கோம் 10ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 10க்காக 0 எங்கே போட்டுறோம் கேரி அவுட். 1 + 1 0 1 + 1 என்ன சொல்கிறோம் 10 10க்கு 0 கேரி அவுட் 1. ஸோ இங்கே 3 1 வருது. அங்கே கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. ஏன் அப்படின்னா இங்கே ஆட் பண்ணும்போது இங்கே 0 இங்கே இது வராது. ஏன் அப்படின்னா இங்கே 1 + 1 1 தான் நம்மளுக்கு. சரிங்களா. இது தப்பு, இங்கே இருக்காது, இந்த வேல்யூ வராது. சரிங்களா. 1 + 1 என்னது நம்மளுக்கு 10 0 கேரி 1. இப்போ கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. இதை அடிச்சிருங்க, உங்கள் புக்கில் மாற்றிக்கோங்க, இது வராது. ஆஃப்டர் 1 + 0 1 1 + 1 என்னது 10 0 கேரி 1. இது கரெக்டாக. ஸோ 1 + 1 10 இங்கே 0 இருக்கிறதுனால 0 தான். 0 இங்கே 0 போட்டுட்டோம். 1 + 1 என்னது 10 0 இங்கே திரும்ப கேரி 1 இங்கே தான் கேரி 1 வரணும். அதுதான் இங்கே நம்பர் மாறிடுச்சு பிரிண்டிங்கில். ஸோ இங்கே 1 வந்துடும். இங்கே 0 + 0 0 தான். ஸோ அந்த கேரி 1 இருக்கிறதுனால இங்கே 1 ரெப்ரசன்டேஷன் பண்ணிட்டோம். 0 + 0 0. அப்படி அண்டர்ஸ்டாண்ட். இந்த இது மட்டும் மாற்றிக்கோங்க, புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. எனி டவுட் ரிகார்டிங் யூ கேன் ஆஸ்க். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனரி அடிஷன் அப்படின்னு சொல்கிறோம். பைனரி அடிஷன். ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பைனரியாக கொடுத்தா நோ ப்ராப்ளம், ஈஸியாக ஆட் பண்ணிடலாம்.
இன்கேஸ் அது டெசிமலாவோ ஆக்டலாவோ எக்ஸாடெசிமலாவோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வேல்யூக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைனரி வேல்யூலேருந்து நான் ஆட் பண்ண முடியும், ஆடிங் ப்ராசஸை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இன் திஸ் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணது போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பைனரி சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸ். இந்த அசைன்மெண்ட் இடையில் எண்டு பிட்வீன் சொன்னது எல்லாமே இந்த அசைன்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணி எனக்கு வச்சுருங்க, பேப்பரில் A4 ஷீட்டில் எழுதி வச்சுருங்க. அதை நான் உங்களுக்கு கிளாஸ் வர சொல்கிறோம், மீட்டிங் வர சொல்கிறோங்கிறப்போ நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணணும். தேங்க்யூ.